ஜனத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றனவா, குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனவா என்றுதான் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சிறப்பு விருந்தினர்களாக கருத்தாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள், அதிமுகவிலிருந்து அதிவீர ராமபாண்டியன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ், நேரலையில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் விஸ்வா. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது எலெக்ஷன் முடிஞ்சிட்டு யார் வரப்போறா, யார் ஆட்சி அமைக்க போறா என்கிற கேள்விதான் பல இடங்கள்லையும் எழுந்தது. பலரும் கேட்டிருப்போம், பலரும் எதிர்கொண்டிருப்போம். ஆனால் நேற்று மாலைக்கு பிறகு வருகிற கேள்வி, இது சரியாக தான் சொல்லியிருக்காங்களா, குழப்பமாக இருக்க, இல்லை தெளிவுபடுத்தியிருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்றைய தினம் நேற்று 6:30 மணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கு. அதில் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகளை, கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்குது. புதுச்சேரி, கேரளா, அசாம் இந்த 3 மாநிலங்கள்லையும் வந்திருக்கிற வாக்கு கணிப்பு முடிவுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடருது, அசாமில் பாஜக ஆட்சி தொடருது, கேரளாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது, காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குங்கிறது பெரும்பான்மையாக ஒரே மாதிரி தான் இருக்குது. மேற்கு வங்கத்திலும் பாஜக ஆட்சியை பிடிக்குதுன்னு ரொம்ப நெருக்கம் ரொம்ப குறைவு, வித்தியாசம் ரொம்ப குறைவான இடங்கள்ங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்து கணிப்பு, ஒரு சில கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி 110லேருந்து 145 வரைக்கும் சொல்கிறாங்க. சில கருத்து கணிப்புகளில் அதை அப்படியே அதிமுக கூட்டணி அந்த இடங்களை பெறும் அப்படிங்கிறாங்க. ஒரு கருத்து கணிப்பில் ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற ஒரு கருத்து கணிப்பில் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் அவங்க சொல்லியிருக்கதையும் பார்க்க முடியுது. இப்படி ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. அதில் திமுக ஆட்சி அமைக்கும், 2வது இடத்துல தாவேகா, 3வது இடம் தான் அதிமுக கூட்டணி என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. தலைவர்களும் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து கணிப்புகள் என்கிற பெயரில் ஒரு நாடகம், பித்தலாட்டம் நடைபெறுகிறது, திசை திருப்புறாங்க, கலங்க வேண்டாம், ஏமாற வேண்டாம் என்று கவனத்தோடு செயல்படுங்கன்னு அறிவுறுத்திருக்கிறதும் பார்க்க முடிகிறது. அதே போல் பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இது எக்ஸிட் போல் தான், எக்ஸாக்ட் போல் ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதையும் துல்லியமான முடிவெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருக்கிற செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், அவர் சொல்லியிருக்காரு, 4ஆம் தேதி விசில் புரட்சி ஏற்படும் பாருங்கள், 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. தலைவர்கள் ஒரு பக்கம் நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறாங்க, சில பக்கத்தில் அமைச்சரவை பட்டியெல்லாம் ரெடியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் ஒரு தெளிவுபடுத்தியிருக்கா, திசையை காட்டுதா, இல்லை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்கிற கேள்வி மட்டும் எழுந்திருக்கிறது. விஸ்வா, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் என்று நீங்களும் ஒரு கருத்து கணிப்புகளை நடத்துனீங்க, முடிவுகளை வெளியிட்டுங்க, அதற்கு இதற்கும் ஒத்து வருகிறதா? நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கணிசமான இடங்களை பெறும் என்றெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இதில் மற்றவர்கள் அதர்ஸ் என்று சொல்லி தான் நாம் தமிழர் கட்சி பேரை கூட குறிப்பிடாமல் முடிவுகள்லாம் வருது. சரியா, எது ஏற்புடையது? முதல்ல இந்த கருத்து கணிப்புகள், அதே போல இந்த எக்ஸிட் போல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்புகள், இதிலெல்லாம் நீங்க என்ன ஃபார்முலாவை அவர்கள் பின்பற்றினார்கள் அப்படிங்கிறது முதல்ல கேள்விக்குறியா இருக்கு. நீங்கள் கருத்து கணிப்பு நாங்க நடத்தின போது 3 காலகட்டங்களை நடத்தினோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம், ஜனவரி மாதம், அதற்கு பிறகு மார்ச் என்று இந்த காலகட்டத்துல பண்ணோம். கிட்டத்தட்ட 35,000 பேர்களை நம்ம அணுகினோம். இதுல இந்த பதிவு, இந்த கருத்து கணிப்பு கேட்பதற்கு நமக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 100 பேரை நம்ம கேள்வி கேட்டு எடுப்பதற்கு ஆகக்கூடிய நாட்கள் 3லிருந்து 4 நாட்கள் ஆகும். ஒரு நாளைக்கு குறைந்தது 25 பேர் எடுத்தால்தான் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு அளவுக்கு அதுவே அதிகபட்சமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம இதுல எத்தனை கேள்விகளோடு நம்ம அணுகிறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஒருவருக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், அது எவ்வளவு தொலைவு நம்ம போக வேண்டியது இருக்குன்னு பாக்குறோம். ஒரு தொகுதிக்கு ஒரு 100 பேரை எடுக்க வேண்டுமே ஆனால் குறைந்தது 3 பேர் அவசியமாக தேவை. சரிங்களா? அப்ப 234 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 600 பேர் வேணும். ஒரு 3-4 நாட்கள் அவர்கள் பொறுமையாக எடுத்தால் அதற்கு பிறகு அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா, இதற்கென்றே இருக்கக்கூடிய 385 பேர் குறைந்தது வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவெல்லாம் இருக்கு. இவர்கள் குறிப்பா நீங்க கருத்து கணிப்பிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணக்கூடியதாகத்தான் எல்லாமே இருந்தாங்க. நான் எங்களுடைய கருத்து கணிப்பு நாங்க சொல்லவே இல்லை. அந்த சொல்லை கள நிலவர அறிக்கை அப்படின்னு தான் நாங்க வெளியிட்டோம். களத்தில் நாங்கள் சந்தித்த மக்கள் என்ன தெரிவித்தார்கள், என்ன கேள்விக்கு பதிலளித்தார்கள் என்ற அடிப்படையில் நாங்க ஒரு முடிவுக்கு தான் அதை சொன்னோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இவர்கள் கூறக்கூடிய கருத்து கணிப்பாகட்டும், அதே போல இந்த எக்ஸிட் போல்ல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதே சேர்த்தவே இல்லை. நம்ம எதுக்காக சொல்லணும்னா, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மாநில கட்சி. 1 விழுக்காட்டிலிருந்து 8.2 விழுக்காடு வரை உயர்ந்து 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை முழுவதுமாக நிராகரித்து விட்டு
இதுவரையிலும் எந்த தேர்தலிலுமே போட்டியிடாத, ஒரு வாக்கை கூட பெறாத, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட இல்ல, பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தாவேகா விஜய் வந்து 3 மும்முனை போட்டி என்று நிலைநிறுத்துறாங்க வந்து பாத்தீங்களா. இதுவே ஒரு பெரிய நகைச்சுவையா நான் பார்க்கிறேன். அவர்கள் இதுவரை ஏதாவது ஒரு தேர்தலில் வந்து ஒரு போட்டியிட்டு தோற்றாலோ அல்லது வென்றாலோ இத்தனை விழுக்காடுகள் வாங்கி இருக்காங்கன்னா கூட அவங்களை மும்முனை போட்டின்னு சொல்லலாம். ஒரு நடிகர் என்பதற்காக மட்டுமே, அவருக்கு திரைக்கவர்ச்சி இருக்கிறது என்பதற்காக மட்டுமே அவரை வந்து ஒரு 3 முனை போட்டியில ஒரு ஆளாக நிறுத்தி கொண்டு இந்த பத்திரிகை ஊடகங்கள் வந்து முன்னிலைப்படுத்தியது என்பதே வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்றா நம்ம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை முழுவதுமாக நிராகரித்து விட்டு என்ன கணக்கு போட்டுக்க முடியும்? அப்ப மக்கள் வந்து இவன் நாம் தமிழர் குறித்து கேள்வியே கேட்கலன்னு நம்ம வந்து சொல்லலாமா? இல்ல மக்கள் கருத்தே தெரிவிக்கலங்கிறது இல்லைங்க நாங்க நாம் தமிழர் பத்தில நான் கருத்து சொல்ல மாட்டோம், இந்த 3 பேர்த்த மட்டும் தான் கருத்து சொல்லுவோம்னு சொல்லியிருப்பாங்களா? எனவே இந்த இவர்கள் நடத்திய இந்த கணக்கெடுப்பு என்பதே, இந்த வாக்கெடுப்பு என்பதே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை, நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை என்பதை முதல் கருத்தை நான் பதிய வைக்கிறேன். இன்னொன்னு, ஒரு கருத்து கணிப்புல நீங்க சொல்றீங்க அதிமுக திமுகன்னு மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகம் 98லிருந்து 120 இடங்களை பெறும், அதிமுக கூட்டணி 22லேருந்து 32 இடங்களைத்தான் பெறும், திமுக கூட்டணி 92லேருந்து 110 இடங்களை பெறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ்லயும் முகநூல்லையும் வந்து எடுத்தோம்னா வேணா இது போன்ற முடிவுகள் வரலாம். ஆனால் களத்தில் மக்களை சந்தித்து பல்வேறு தொழில்முறை வாக்காளர்கள் இருக்காங்க, பல்வேறு வயது வேறுபாடு வாக்காளர்கள் இருக்காங்க, பல விதமான உணர்வுகளோடு இருக்கக்கூடிய வாக்காளர்களை நம்ம களத்துல பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு வந்து நீங்க ஆண்ட்ராய்டு போனே பயன்படுத்தாத கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அவர்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ தெரியாது. அத்தனை அவர்களையெல்லாம் நம்ம கேட்க வேண்டும். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதுல விருப்பமா வாக்களிக்க போறீங்கன்னு கேட்க வேண்டும். இன்று இந்த நீங்கள் சொன்ன இந்த கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ரீல்ஸோ ஷார்ட்ஸோடு சரியாக பொருந்துகிறது. ஆனால் அது கள நிலவரத்தை பிரதிபலிக்கல அப்படிங்கறதா என்னுடைய கருத்தை நான் பதிய வைக்கிறேன். இப்ப நீங்களும் தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்புகளை நேரில் போன்று கள ஆய்வு செய்தீங்க, கள நிலவரம்னு ஒரு அறிக்கையா வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நிறைய இப்படி மாறி மாறி வந்திருக்குல்ல, இதுக்கு ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு இந்த 4 நாளில் முடிவே அறிவிக்கப்பட போகுது அதிகாரப்பூர்வமா. இந்த 4 நாளில் இந்த கருத்தாக்கத்தை நரேட்டிவ் செட் பண்ணி என்னத்துக்காக போகுது? இல்ல இதுல வந்து நீங்க 2 இருக்கு. ஒன்று நீங்க வந்து இப்ப சில 1-2 கட்சிகள் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டாங்க. நீங்க வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க த்ரூ மீடியா. நான் எடுத்துக்காட்ட இந்த பெயரை குறிப்பிட்டு சொல்றேன். திமுகவும் தாவேகாவும் 2 கட்சிகளும் அதிக அளவுல நேரேட்டிவ் செய்த கட்சிகள். நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் எல்லாம் அவர்கள் உயிரை கொடுத்து விஜய்க்கு வாக்களித்து விடுவார்கள் என்பதாக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணப்படுது. எந்த பெண்ணை பார்த்தாலும் நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன், இல்ல விஜய் சகோதரர் தான் ஓட்டு போடுவேன், நான் விஜய் திருமணம் செய்து கொள்வேன் என்பது போன்ற நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம அப்படி ஒரு ஹைப் செய்யப்பட்டது வந்து அதிகமாக செய்தது தாவேகா. அதற்கடுத்து திமுக தொடர்ந்து தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மூலமாக தொடர்ந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னா, இது விஜயோட வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகளை தூக்கிடுங்க, நாம் தமிழர் கட்சி வாஷ் அவுட் ஆயிருங்க, நாங்க கூட்டணியில பலமா இருக்கிறதுனால திமுக வந்து இயல்பாவே ஜெயிச்சிருங்க. மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஒருவர் எல்லாம் இதே இந்தியா டுடேல போய் வந்து பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் என்று மதிக்கப்படக்கூடியவர், அவர் திமுக அறுதி பெரும்பான்மை பெறும்னு வந்து பேட்டி கொடுக்கிறார். அதே தொலைக்காட்சி அதனுடைய எக்ஸிட் போல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு அந்த எக்ஸிட் போல் வருது. ஆக இது எல்லாத்துலயுமே முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது கட்சி ஆதரவோடு ஒரு பக்க சார்பாக வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்புகள் அதே போல எக்ஸிட் போல் எல்லாம் வந்து சரியான உணர்வுகளை பிரதிபலிக்கவில்லை. களத்துல என்ன இருக்கோ அது யாருக்கு சாதகமோ யாருக்கு பாதகமோ அதை எடுத்து முன்வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த கருத்து கணிப்புகளுக்கு பின்னணி வேண்டிய நோக்கம். அது இல்லை. பேசலாம் விஸ்வா, நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, நாம் தமிழர் கட்சியை ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியை தவிர்க்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் உங்கள் வாதப்படி. மீடியா இந்த கருத்து கணிப்பை எடுக்கிற நிறுவனங்களுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சி மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கணும்? என்ன ரிசல்ட் அதான் சொல்ல போறாங்க? இல்ல அதன் அடிப்படையில தான் சொல்றேன், அவங்க எடுத்த கணக்குகள் சரியில்லைன்னு சொல்றேன். இது காழ்ப்புணர்ச்சி என்பதெல்லாம் இல்ல. அவர்கள் வந்து ஒரு மாநிலத்தில் இத்தனை பேர் இருக்காங்க போட்டிடுறாங்கன்னா எல்லாத்துடைய கணக்குகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி எடுத்துக்காம நீங்க வந்து ஒரு பக்க சார்பாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். எனவே அது சரியான கணிப்புகளே அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல வருது. அது எப்படி நீங்க வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகளை வந்து நீங்க விட்டுட்டு 8 விழுக்காடு வாக்குகளை விட்டுட்டு
மீதி 92 வாக்குகளுக்குள்ள நீங்க வந்து இந்த அரசியல் முடிவை தேடுறீங்க அப்படிங்கிறதா ஒரு வியப்புக்குரிய ஒன்றா, நகைச்சுவைக்குரிய ஒன்றா நம்ம பார்க்கிறோம். எனவே இதுல அவர்கள் ஒரு சீரியஸ்னஸ் காண்பிக்கிறது இல்ல. இதுல நீங்க எல்லா எடுத்துக்காட்டாக சசிகலா அம்மையார் அவர்கள் நிக்கிறாங்க. அதே போல வந்து கிருஷ்ணசாமி வந்து தனியா நிக்கிறாரு, அவரு ராமதாஸ் ஐயா தனியா நிக்கிறாங்க. தனியா எந்த சென்ஸ்ல சொன்ன அப்படின்னா அன்புமணிக்கு போட்டியாக நிக்கிறாங்க, அந்த சென்ஸ்ல நம்ம சொல்றோம். எப்படி நிறுத்தப்பட்டிருக்காங்க அல்லது நிற்கிறார்கள் அப்படிங்கும் போது அதையெல்லாம் கணக்கிலேயே எடுத்துக்காம 3 பேர்ல யார் போட்டு போடுவீங்க அப்படின்னு 19 டீ கடை வாசல நின்று கேட்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கறதா நமக்கு வந்து அப்படி ஒரு கேள்வி எழுது. இதுல ஒரு ஆழமோ ஒரு லாஜிக்கலான ஒரு விவாதங்களுக்கோ இதுல இடம் இல்லாம இருக்கு அப்படிங்கறதா நம்ம சொல்றது. அதன் அடிப்படையில நம்ம எல்லா நீங்க 1000 பேரையும் நம் கணிப்புகளுடைய கருத்துக்களை கேட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் கட்சி மீதான மக்களுக்கான எந்த விதமான எண்ணங்கள் இருக்கின்றன, அது எதிர்ப்பாக இருக்கிறதா சாதகமாக இருக்கிறதா, இது பரவாயில்லங்க இவ்வளவு சின்ன தவறு தாங்க நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்களா, இல்ல இதை இருக்கவே கூடாது இந்த ஆட்சி வேறுதான் ஆட்சியாளர் நினைக்கிறாங்களா, பல தரவுகளையும் பல கோணங்கள்ல பார்த்துதான் நீங்க வந்து முடிவுகளை சொல்ல முடியும். அது போல எந்த கணிப்புமே இல்லை. சரி, நன்றி விஸ்வா. நம்ம தொடர்ந்து இணைப்பில் இருங்க. விஸ்வா, நிறைவு கருத்து இல்ல சார், நேரம் இல்லை, நிறைவு கருத்து சுருக்கமா. இல்ல, இனிவரும் தேர்தல்களாவது இனிமேல் தமிழ்நாடு போன்ற அறிவு சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இது போன்ற ஏமாற்று வேலைகளில் இந்த நிறுவனங்களோ ஊடகங்களோ அல்லது சில கட்சிகளோ ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரே கோரிக்கையா வச்சுக்கிறேன். சரி, நிறுவனங்கள் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்திற்கு யாராவது அழுத்தத்திற்கு உட்பட்டார்களா என்பதெல்லாம் 4ஆம் தேதி முடிவு வந்தோடனே இதே நேரத்தில் நம்ம உட்கார்ந்து பேசலாம், தெளிவுபட்டுவிடும். இந்த ஜனத்தின்குரல்ல பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன், அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள், செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?